ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 3. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 3. எடுத்தோடனே ராக் பேப்பர் சீசரில் நம்ம ஹீரோ தான் வின் பண்ணுறா. அதனால ஈசகிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஈசகி நான் சென்டர் ஃபார்வர்ட் அப்படின்றா. மொத்தம் 3 மேட்ச் இருக்கிற டீம்ஸில் டாப் ஸ்கோர் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். உங்கள் டீம் தோத்தாலும் நீங்கள் டாப் ஸ்கோரராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றாரு. ரேங்க் கம்மியா இருக்க வந்து நம்மளுக்கு முன்னாடி கூட்டிட்டு போவானான்னு இகராசி கேட்கறான். அப்ப குடிங்காமி, நீ இசகியை விட ரொம்ப ரேங்க் கம்மியா தான் இருக்க அப்படின்றான். அப்ப வந்து ஈமான் கிட்ட நீ கோல் கீப்பரா இருக்க ஓகே தானான்னு கேட்கறான். நான் தான் ராக் பேப்பர் சீசர்ல தோத்துட்டேனே, வேற வழி இல்லை அப்படின்றான். இப்ப மேட்சுக்கு போறாங்க. நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றாங்க எல்லாரும். டீம் ஜெட் அங்க வராங்க. இன்னைக்கு நாங்க ஜெயிக்குப்போம் அப்படின்றா. கேமரா தான் இங்க ரெஃப்ரி. அப்ப பாச்சிரா, என்ன இசகி பயமா இருக்கா? பயந்தா ஜெயிக்க முடியாது அப்படின்றா. ஹீரோட்ட தான் இருக்கு. அப்ப ஆப்னர் டீம்ல வாங்க வராங்க. இப்ப நான் முன்னாடி பாஸ் பண்றதா இல்ல பின்னாடி கொடுக்கறதா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப டிஃபெண்டா இருக்க வேண்டிய ரைஜி வந்து நமக்கு ஹீரோட்ட இருந்து பாலை வாங்கிட்டு போறான். ஹீரோ, இது நம்ம பிளான்ல இல்லையா அப்படின்ற. நீங்க பார்த்தாலும் நான் தான் டாப் ஸ்கோரரா இருக்கணும், அதனால நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்றான். அதே தான் நானும் சொல்றேன் அப்படின்னு குனிகம்பி பால் எடுத்துட்டு போயிடறான். ஃபார்மேஷனை பிரேக் பண்ணாதீங்கன்றான். டீமுக்குள்ளே சண்டை வருதுன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து எடுத்துட்டு போயிடறாங்க. ஆனா அவங்க டீமுக்குள்ளேயே இதே சண்டை தான் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே கூட்டமா நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பால்க்கு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுனா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு இசாகி யோசிச்சுட்டே இருக்கான். மான்ஸ்டர் மாதிரி வந்து பால் எடுத்துட்டு போயிடறான். என் வழியில் நிக்காத இல்லை கொன்று அப்படின்றான். இவன் தான் பாரோ. இவன் ஹீல்ஸை வச்சு எடுத்துட்டு போயிடுறான். தடுங்கன்னு சொன்னாலும் எல்லாரையும் அவன் தாண்டி போய் கோல் போடுறான். கோல்க்கு எல்லாம் ரியாக்டே பண்ண முடியல. இங்க ஃபுட்பால்னு வந்துட்டா, நான் தான் கிங் அப்படின்றான். இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கோல் தடுக்க மாட்டேன்னு கேட்கும்போது, நான் இதுவரை கோல்கியாவே இருந்ததுன்ற, நான் எப்படி தடுப்பேன் அப்படின்ற ஈமான். சண்டை போடாதீங்கன்னு கோவான்னு சொல்றான். அப்ப ரைஜி வந்துட்டு எனக்கு பாலை பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவங்களுக்குள்ள சண்டை தான் போயிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வருது, டீம் ஜி மேட்சை ரெஸ்யூம் பண்ணுங்க அப்படின்றாங்க. பாச்சிராட்ட சொல்றான், பாஸ் பண்ணி விளாடலாம் பாச்சிரா அப்படின்னு சொல்றான். பாச்சிராவும் சரின்றான். பாஸ் பண்ணும்போது இக்ராஷி வந்து வாங்கிட்டு நான் தான் டாப் ஸ்கோரரா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன்கிட்ட இருந்து ஈஸியா பாலை வாங்கிட்டு பாரோ கிட்ட பாஸ் பண்ணலாம், அவன் ஈஸியா கோல் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவங்க டீமா கோஆர்டினேஷன் பண்ணி விளாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பால் வந்து பாரோ கிட்ட போகுது. நான் லெஃப்ட பாத்துக்கிறேன், நீ ரைட்ட பாரு அப்படின்னு சொல்லி அவங்க டீமா கோஆர்டினேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். ஆனா நம்ம டீம் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்றான். அப்ப எல்லாரும் பாராவை சுத்து போடும் போது அவன் பின்னாடி பாஸ் பண்ணிடுறான். பாராவே எல்லாம் சுத்து போட்டதுனால டிஃபெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அவங்க அசால்ட்டா செகண்ட் கோலே அடிச்சிடுறாங்க. அந்த 0ல இருந்து 1 மாத்துறது எப்படி, இதுக்கு என்னதான் மீனிங்? அப்ப ஈகோ சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது, 0ல இருந்து 1 மாத்துங்க அப்படின்னு. இப்பதான் ஹீரோ யோசிக்கிறான். அவங்க டீமுக்கும் ஆப்போசிட் டீமுக்கும் சண்டை நடந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா பாரா எப்ப கோலை 1 மாத்தினானோ அவங்க டீம் கோஆர்டினேஷனா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை இதுதான் கோஆர்டினேஷனா ஒர்க் பண்றதா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவங்க கோல் போட்டே இருக்காங்க. நம்ம டீம் ஒரு கோலுமே போடல. அவங்க 5 போயிட்டாங்க. நம்ம டீம் சண்டை போட்டே தான் இருக்கு. அப்ப பாச்சிரா, கடைசி 3 நிமிட்ஸ் தான் இருக்கு, ஆனா நம்மளால ஜெயிக்க முடியாது. அவங்க 3 கோல்ஸ் போட்டதுனால கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. இந்த 3 மினிட்ஸ்ல நம்ம ஒரு கோலாவது போடுறோம் அப்படின்னு சொல்றான். நான் லாங் ஷூட் அடிக்கிறேன், நீ ஸ்ட்ரைட்டா போய் கோல் போடு அப்படின்னு பாச்சிரா சொல்றான். ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பாஸ் போட்டு உள்ள ஓடுறான். அப்ப எல்லாரும் இசாகி என்ன பண்றா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப பாச்சிரா ஒரு லாங் ஷூட் அடிக்கிறான். அப்ப இசாகிட்ட கோல் கீ மட்டும்தான் இருக்கான், இது 1-on-1 பேட்டில், இங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பாரோ முன்னாடி இருந்து வரான். அப்ப என்ன தாண்டி கோல் போட அப்படின்றான். ரைஜியை கவர் பண்ண யாருமே இல்லை. இன்னொரு சைட்ல இருந்து குனிகாமியும் வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவே கோல் போடலான்னு பாக்குறான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோக்கு என்னமோ பண்ணுது. அவன் உடனே பாஸ் பண்ணிடுறான் குனிகாமிட்ட. குனிகாமி, கரெக்ட் டெசிஷன் இசகி அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரத்துல இருந்து ஈஸியா கோல் போட்டுடுறான். எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவ்வளோதான், நான் கோல் போட்டேன் அப்படின்றான். ஏன் எனக்கு பாஸ் பண்ணல அப்படின்னு ரைஜி கேட்குறான். இல்லப்பா, நானே கோல் போடலான் தான் இருந்தேன், எனக்கே தெரியாம அவனுக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றான். இங்க ரைஜி கத்திட்டு இருக்கான். சரி, நம்ம தான் கோல் போட்டோம்ல அப்படின்னு சொல்றான். நீங்க பார்த்தாலும் நான் தான் டாப் ஸ்கோரரா இருப்பேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கேன் ரைஜி. பாருன்ட்டு, நீ மேட்ச் விளாடும் போது டெசிஷனை கரெக்டா எடு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பாரோ திட்டிட்டு போறான். இசகிட்டு ஒண்ணுமே புரியல. அதான் ஜெயிச்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டீம் தோத்துருச்சு. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். நான் என்ன பண்றேன், இந்த 0ல இருந்து 1 ஆக்குறது நான் பண்ணல, ஃபெயிலியர் ஸ்ட்ரைக்கரா இருக்க அப்படின்றான். அடுத்த தடவை நான் தான் சென்டர் ஃபார்வர்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாரோ சொன்ன நினைச்சு பாக்குறான். அது என்னது, நான் அவனுக்கு பாஸ் பண்ணேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சண்டை போடாம எப்படி கோல் அடிக்கிறதுன்னு பாருங்க. மொத்தம் 5 டீம் இருக்கு. நம்ம 2 தடவை தோத்தாவே நம்மளுக்கு சான்ஸ் இருக்காது. ஆனா ஒரு டிரா 2 தடவையாவது இல்ல ஒரு தடவையாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப 2 தடவை நம்ம தோத்தோம்னா இன்னொரு தடவை நம்மளுக்கு சான்ஸ் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடிகாமியோ ஆமா இவன் சொல்ற கரெக்ட் தான் அப்படின்றான். அப்ப ரைஜி என்னடா கோல் போட்டதை நினைச்சு பீத்துட்டு இருக்கியா அப்படின்னு ரைஜி அங்க கத்திட்டு இருக்கான். அப்ப பாஜிரா ஆமா அதானே செம்ம கோல் அப்படின்னு சொல்லி பாஜிரா ட்ரெஸ்ஸே எல்லாம் வந்து நிக்கிறான். முதல்ல ட்ரெஸ் போடுறான்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஈசகி சொல்றான், கேஸ் நான் 0லேருந்து 1 மாத்துறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம டீமும் ஆப்போசிட் டீமும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா எப்போ பாரோ வந்து 0வை 1ல கோலா மாத்தினானோ அப்ப இருந்து அவங்க டீம் கோஆர்டினேஷனா ஒர்க் பண்ணி அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இதுதான் அவங்க சொன்னதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு அந்த 0லேருந்து 1 மாத்தினது பாரோ அப்படின்றான். அப்ப நம்ம 0லேருந்து 1 மாத்துறது இதுதான் அந்த ஈகோ சொன்னானா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஈசகி சொல்றான். அப்ப ஈகோ வரா ஸ்கிரீன்ல. அப்போ ஹலோ டைமண்ட் சேஞ்சரா ஈகோ நடந்ததுல 8க்கு 0 கியூ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவ்வளோ டிஃபரன்ஸான்னு இகராஷி ரொம்ப ஷாக் ஆகுறான். 0லேருந்து 1 மாத்துறது எப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா 0லேருந்து 1 எப்படி மாத்துறதுன்னு உங்களுக்கு புரியல. ஜப்பான் எடுத்துக்கோங்க. ஜப்பான்ல பாப்புலர் இருக்கு பேஸ்பால். பேஸ்பால்ல ஒரு டைம் அஃபென்ஸ் இன்னொரு டைம் டிஃபென்ஸ் கிட்ட பிசிக்கல் கான்டாக்டும் இருக்காது. ஆனா ஃபுட்பால் அப்படி இல்லை. நம்ம ஒரே டைம்ல டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் பண்ணணும். உங்களோட ஐடியாஸை ஆக்டிவேட் பண்ணு. மிட்ஃபீல்டர் டிஃபெண்டர் கோல்கி எல்லாம் ஓகே. ஏன்னா அவங்க நாய் மாதிரி ஒர்க் பண்றாங்க. பாலை பிடிக்கிறது தடுக்கிறது தான். ஆனா அவங்களால ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸ்ட்ரைக்கரால மட்டும்தான் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ரைக்கரா உங்களோட வெப்பன் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால அடுத்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும். அதனால நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நாங்க ஜெயிக்கணும் அடுத்த மேட்ச் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இந்த மேட்ச்ல அவ்வளோலாம் இருக்காது. நீங்க ஒரு 10th எபிசோடு வரையும் பார்த்துட்டு இதை விடலாமா இல்லையான்னு யோசிங்க. சரி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரையும் பாய்.